திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுட்டரிக்கும் வெயில் ஒருபுறம் இருக்க, தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்களின் பேச்சுக்கள் கூடுதல் அனலை ஏற்படுத்தி வருகின்றன. தனது பரப்புரைகளில் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதையும் செய்தேன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பேசி வருகிறார். ஆம், ஆளும் அரசு சொல்லாதைத்தான் செய்திருக்கிறது என்று டாஸ்மாக் தொடங்கி செம்பரம்பாக்கம் வரை தனது விமர்சன கலைகளை வீசி வருகிறார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். இவர்கள் இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரப்புரைகளை மேற்கொள்ளும் அந்த நேரத்தில் இவர்கள் இருவரை நோக்கி மேலும் பல்வேறு கணைகளை வீசுகிறார்கள். விஜயகாந்த் தொடங்கி வைகோ, ஜிராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். இவர்கள் அனைவரையும் தனது பரப்புரையில் விமர்சிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என பரப்புரை களம் மிகவும் சூடாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த வகையான பரப்புரைகள் மக்களை ஈர்க்கின்றன? பரப்புரைகளில் வெறும் குற்றச்சாட்டுக்களை மாறி மாறி வைப்பது மட்டும்தான் இலக்கா, அல்லது ஆரோக்கியமான விவாதங்கள் எழுப்பப்பட வேண்டுமா என பல கேள்விகளும் அதனுள் எழுப்பப்பட்டே வருகின்றன. பரப்புரைகளில் மக்களை ஈர்ப்பது எது? பரப்புரைகள் மூலம் மக்கள் எப்படிப்பட்ட முடிவுக்கு வருகிறார்கள் என்பது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு தீரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு லென், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சரவணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு தீரன் வணக்கம். அதாவது தனது பிரச்சார யுக்தியா ஒரு பேட்டர்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. மிக கவனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டுகளையும் அது மதுவிலக்கு தொடங்கி கச்சத்தீவு வரை வைத்துக் கொண்டே வருகிறார்கள். வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அவருடைய பரப்புரை இலக்காகவே இருக்கிறது. இது என்ன மாதிரியான யுக்தி? இல்ல, இது அரசியலிலே மிகுந்த அனுபவம் மிக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கின்ற வகையிலேயும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே அவர்கள் கையாண்டு வருகின்ற முறைகளை பார்த்தால், ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் பொழுது அந்த பகுதியிலே உள்ள தொகுதி மக்கள், அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிதான், அந்த தொகுதி மக்கள் எந்த தொகுதி என்று வித்தியாசம் பாராமல் அனைத்து தொகுதி மக்களுக்கும் எங்களுடைய ஆட்சியானது என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது என்று ஒன்றை முதலிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். அதற்கடுத்து அந்த பகுதி பிரச்சனைகள், இன்றியமையா பிரச்சனைகள், தமிழ்நாட்டு அளவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருப்பதை குறித்து பேசுகிறார். அந்த வகையிலே தான் உங்களுக்கு தருமபுரியிலே அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி விளக்கம் சொன்னார்கள். இப்பொழுது அருப்புக்கோட்டையிலே செல்கிற பொழுது அங்கே கச்சத்தீவு மீனவர்கள் எதற்காக அடிக்கடி தொல்லைக்கு இன்னலுக்கு ஆளாகிறார்கள், அந்த இன்னலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஒரே வழி, கச்சத்தீவு 1974 திமுக ஆட்சியின் போது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதே, அந்த கச்சத்தீவை மீண்டெடுத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற அறிவில் அந்த கச்சத்தீவு பிரச்சனையிலே திமுக செய்ய தவறியது தான் தன்னுடைய பதவி காலத்திலே அந்த விஷயங்களை அவங்க பரப்புரையிலே சொல்லியிருக்காங்க. அதனால இப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி திமுகவினர் அவதூறு பிரச்சாரங்களை எழுப்புகிற பொழுது அதற்கு பதிலளிக்கின்ற வகையிலே தான் மாண்புமிகு அம்மா அவர்கள், நீங்க 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம், நாங்கள் பேச வேண்டியதிலே மக்கள் நல திட்டங்களே பேசும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வலிய தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை, மதுவிலக்கு பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறத தொடர்ந்து எல்லா பிரச்சாரங்களையும் கொண்டு வருது. என்ன மாதிரியான பாணி? நீங்க தொகுதி வாரியா செஞ்சிருக்கிறத சொல்லுவது என்பது உங்களுக்கான பிரச்சாரம், இப்படி செய்திருக்கிறோம் அடுத்தும் செய்வோம்னு சொல்லி கேட்பது என்பதை தாண்டி இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அடுக்குவதும் அதுக்கு பதில் குற்றச்சாட்டுகள் அவர்களிடம் வருவதும் என்ன மாதிரியான திசை வழியை நோக்கி மக்கள்? திசை வழி அல்ல. இப்போ ஒரு கருத்து இந்த ஆட்சியின் மீது சுமத்தப்படுகிற பொழுது குற்றம் சொல்லுகிறவர் முதல்ல அவருக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்கணும். மதுவிலக்க ஒரு தலைமுறைக்கு பழக்கமில்லாத இருந்த அந்த தலைமுறைக்கு மதுவிலக்கை ரத்து செய்ததன் மூலமாக அந்த குடிப்பழக்கத்தை உருவாக்கியதே கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி ரத்து பண்ணி, அதாவது நாட்டு மது வகைகள் எல்லாம் தயார் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருந்ததை தான்
முதற்கட்டத்திலே வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்த பொழுது அதையெல்லாம் அவர்கள் மலிவு விலை அவங்க அப்படி அனுமதி கொடுத்தாங்க, அவங்க தான் ஒரு தலைமுறையை குடிக்க வைத்தாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுல சரிபாதி உங்களை நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரிபாதி உங்களை நோக்கி வரணும்ல. இல்ல, கடந்த தேர்தலில் கூட நாங்க வந்து மதுவிலக்கு வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அமுல்படுத்தலாம் எந்த தேர்தல் வாக்குறுதியும் தரல. 2011 அம்மா அவர்கள் கொடுத்த 54 தலைப்புகளின் கீழ் உள்ள அந்த அத்தனை வாக்குறுதிகளையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதை தாண்டி மீண்டும் மீண்டும் மதுவிலக்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது, கச்சத்தீவு இவர்கள் தான் தரை வார்த்தார்கள் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லும் போது ஏதோ அவர்கள் ஆட்சிக்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கே வராதது போன்ற ஒரு துணை ஏற்படுது. நீங்களும் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, நீங்களும் கச்சத்தீவு போராடி இருக்கலாம், உரிமைகளை பெற்றிருக்கலாமே. இல்ல, ஏன் இப்ப அதுதான் நான் சொல்றேன். அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, வந்து அந்த கச்சத்தீவுனால பிரச்சனை இருக்கு, அதனாலதான் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க வந்து அன்னைக்கு வந்து அது 74லயே வந்து இலங்கைக்கு மத்திய காங்கிரஸ் அரசானது வந்து கொடுத்துருது. அது அன்னைக்கு எந்த விதமான எதிர்ப்பும் காட்டல. அதனுடைய அடிப்படையில் நான் வந்த பிற்பாடு வழக்கு போட்டேன். நீ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட பல முறை அம்மா அவர்கள் அந்த ஆண்டு வாரியா சொல்றாங்க பாருங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு குத்தகை அடிப்படையிலாவது அந்த பகுதியில வந்து மீன் பிடிக்கின்ற உரிமையை தமிழர்களுக்கு பெற்றுத்தாங்க. நீங்க வழக்கு போட்டதெல்லாம் சரி. 91, 96 அதிமுக என்ன செஞ்சுச்சு, 2006 அதிமுக என்ன செஞ்சுச்சு, பிரச்சனை இல்ல. 2011, 2016 இல்ல கச்சத்தீவுக்கு மட்டும் நீங்க கன்ஃபைன் பண்ணாதீங்க. நான் மதுவிலக்கு தொடங்கி எல்லா விவகாரங்களையும் கேட்கிறேன். மதுவிலக்கு பிரச்சனை இப்ப அதாவது எனக்கு நினைவு இருக்குன்னா கடைசி கூட்டத்தொடரில் கூட நத்தம் விஸ்வநாதன் மதுவிலக்கு சுத்தமா சாத்தியம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சசிபெருமாள் மரணத்தின் போது தமிழகமே ஒரு வகையான கொதிநிலையில் அந்த பிரச்சனை இருந்த போது கூட அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மதுவிலக்கு சாத்தியம் இல்ல, மதுவிலக்கு அரசியலுக்காக பேசுகிறார்கள் சொன்னாங்க. இன்றைக்கு படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படுதுன்னா ஜெயலலிதா அரசியலுக்காக பேசுகிறார் ஏன் சொல்லக்கூடாது? மாண்புமிகு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அன்றைக்கு பேசுகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கொள்கை வந்து மதுவிலக்கு தான் எங்களுக்கு அதுல. ஆனால் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற காரணத்தினால இப்பொழுது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கும் கூட பாங்க டாக்டர் கண்ணன் என்ற ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார், உடனடியா மதுவிலக்கு அமுல்படுத்துறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து கடையினுடைய எண்ணிக்கையை குறைப்பது, அதுக்கு அந்த நேரத்தை குறைப்பது, அப்புறம் கடையினுடைய எண்ணிக்கையை குறைப்பது, நேரத்தை குறைக்கிறது, பிரச்சாரம், நீங்க கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு குடியிருப்பு பகுதியில இன்றைக்கு கூட சற்று 2 நாட்களுக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர் அணைக்கட்டி பகுதியில பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த வந்து கடை வந்து மூடப்பட்டிருக்கு. அது கூட அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள்ல உச்சநீதிமன்றம் கண்டித்த போது கூட அதை எடுக்காத ஒரு நிலை. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்ததெல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். சொல்லி பட்டியல் கொடுத்தீங்க. ஒரு நிமிஷம் வழக்கு போட்டதுன்னா தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை இரண்டையும் மூடணும் அப்படின்னு சொன்னது சென்னை உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் 2 வருஷமா அந்த வழக்கை நடத்தாமல் இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. பல இடங்களில் டைரக்ஷன்ஸ் கொடுத்தது, அறிவுறுத்தல் கொடுத்தது, அப்ப கூட அதை செய்யாத போது இப்ப பரப்புரைக்காக மறுபடியும் கொண்டு வருது. அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, நீங்கள் செய்தது குறைவு, அதை மிகைப்படுத்த முடியாமல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் மீது வைக்கிறீங்கன்னு உங்க மேல ஏன் குற்றச்சாட்டு? எங்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? நீங்க அதுதான் அம்மா அவர்கள் ஒரு உதாரணம் கூட சொல்லி சொன்னாங்க. ஒரு கொலைக்கு காரணமா இருக்கிறவங்களே ஐயோ நண்பா போயிட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி கதறியாடுற மாதிரி இவர்கள் வந்து காரணமாக இருந்துவிட்டு மதுவிலக்கை ரத்து செய்வதற்கு காரணமாக இருந்துவிட்டு இன்னைக்கு நாங்க மட்டும் சொல்ல அப்படின்னா என்னோட கேள்வி, மதுவிலக்கை ரத்து செய்தார்கள் சரி, இன்றைக்கு அவர்கள் தைரியமாக மதுவிலக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம், நிச்சயமா கொண்டு வரும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்களா? அப்படி அறிவிப்பு கொடுக்காமல் நீங்கள் படிப்படியாக போது உங்களுக்கு அந்த விஷயத்துல வந்து பிடிமானம் இல்ல, நீங்க முதல்ல ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். மதுவிலக்கு கொள்கையை வந்து உடனடியாக அமுல்படுத்த முடியாதுன்றத நாங்க மட்டும் இல்ல, நன்கு விவரம் அறிந்தவர்கள் இன்னைக்கு கூட டாக்டர் கண்ணன் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க, தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். இது வந்து சமூகவியல் சார்ந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம அடியொற்றித்தான் வந்து நம்ம அந்த படிப்படியாக தான் கொண்டு வர முடியுமே தவிர உடனடியாக பிரச்சனையை பார்க்கணும். ஆனா மதுவிலக்கை தன்னுடைய ஆட்சியை நம்ம தொடர்ந்து பேசலாம். மறுபடியும் வந்தாக்கா அது முழுமையாக அமல்படுத்துவதற்காக அதை படிப்படியாக மெத்தடாலஜி சொல்றேன். கேட்டு உங்கள்கிட்ட வரேன் திருலன். சரவணன், நீங்க வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பொருளாளர் நேரடியாக பதில் சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் திராவிட முன்னேற்றங்களுக்கு மீது வர கேள்வி, இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி உங்க மேல அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது, அவர்கள் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதோட பரப்புரைகளை கொண்டு போயிடுறோமா? மக்கள் தேவை என்ன, அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள உங்க பரப்புரை செல்லவில்லை என்ற விமர்சனம் இருக்கே, உங்களுக்கு பதில் இல்லையா? அது வந்து தவறான குற்றச்சாட்டு. அதாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது வந்து அனைவரும் வரவேற்க தகுந்த ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து டிஎம்கேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். இத போல என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு திட்டம் இல்லாமலே இதுவரை
தேர்தல் முடிய இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. அதை கூட செய்யாமல் செய்து வருவதுதான் இந்த அதிமுக அரசு. அவங்க அதாவது இப்ப இந்த தேர்தலை பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலின் மையப்புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பண்ணா இந்த அதிமுக அரசு இருக்க வேண்டுமா இல்ல வீட்டுக்கு செல்ல வேண்டுமா என்பதுதான் மையப்புள்ளி. அப்படி இருக்கும் பட்சத்துல இவர்கள் முக்கியமாக அதை ரெண்டு வகையா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வகையா இந்த தேர்தல் பரப்புரையை பறிச்சுக்கலாம். இந்த அதிமுக செய்த தவறுகள் தோல்விகள் அதனால் தமிழகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இதை கண்டிப்பாக நாம் மக்களிடம் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தெரியும் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் என்று. அதற்கு அடுத்தது போல் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். முதலிலாக என்னன்னா பால் விலையை 7 ரூபாய் குறைப்போம் என்றும் அதற்கு அமோக ஆதரவு இருக்கிறது தாய்மார்களிடம். மாணவர்களின் கல்வி கடனை குறைப்போம் என்று தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். இவை எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் பரப்புரையில இந்த 2 கட்டமாக முதலிலே அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அப்படின்றத சுட்டி காட்டிவிட்டு இதற்கு முன்னால் திமுக ஆட்சி என்ன செய்தது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து இப்ப வரப்போற இதுல நாங்கள் என்ன செய்வோம் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறோம். தவறான குற்றச்சாட்டு அரசு மேல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு இவர்கள் கடன் சுமையை அதிகரித்து விட்டார்கள், 2 லட்சம் கோடிக்கு மேல கடன் சுமையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு நீங்க காரணமா சொல்றதெல்லாம் இலவச திட்டங்கள்னு கொடுத்தாங்க, பல்வேறு சலுகைகளை இது இல்லாம அறிவிச்சாங்க, நலத்திட்டங்களை செயல்படுத்தலன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற அதே கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அது மக்கள் நன்மை பயக்கும் அப்படிங்கறத தாண்டி ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் வெறும் ஈர்ப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துறீங்கன்னு சொல்லக்கூடாதா? இல்ல கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்னால் அதாவது இதுக்குதான் ஏன்னா இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறது 2006 இருந்து 2011 வரை இதே போல ஏராளமான இலவச திட்டங்களை நாங்கள் அறிவித்திருந்தோம். அதை வெற்றிகரமாக செயல்படுத்தினோம். எல்லாருக்குமே கலர் டெலிவிஷன் கொடுப்போம்னு சொன்னோம். 1 ரூபாய்க்கு 2 கிலோ அரிசி கொடுப்போம்னு சொல்லி சொன்னோம். அது எல்லாமே நிறைவேற்றி காட்டினோம். அப்பொழுது இது கேள்வி கேட்டவர் தான் செல்வி ஜெயலலிதா. இதை எப்படி முடியாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் சொன்னேன், செய்து காட்டினோம். அதை போல் இப்பொழுதும் அதை செய்து காட்டுவோம். ஏனென்றால் இந்த அறிக்கை இந்த தேர்தல் தமிழகத்தோட கடன் 1 லட்சம் கோடியாய் மாறியதற்கு காரணமே இது போன்ற திட்டங்கள் உங்க மேல இல்ல தவறு. இந்த கடனுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதாவது நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம இருக்கிறது ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி. அதாவது கேபிட்டலிசம் மட்டுமே பார்க்க முடியாது, கம்யூனிஸ்ட் எதையும் இது பண்ண முடியாது, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருக்கும். அதாவது எப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நாம் ஒரு கையில வழங்கி கொண்டிருக்க வேண்டும், அதற்கு தேவையான வருவாயையும் நாம் மீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுல எங்க இந்த அதிமுக அரசு செயலிழந்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதார முன்னேற்றத்துல செயலிழந்து விட்டது. எவ்வாறு சொல்லக்கூடிய நலத்திட்டங்களை செயல்படுத்தினால் 72,000 கோடி ரூபாய் அளவுக்கு மறுபடியும் கடன் சுமை அதிகரிக்கும். அதற்கான இப்ப நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கூட ஒரு டிராப்ட் கொண்டு வரலாம்னு பேச்சு இருந்துச்சு. இது போன்ற நலத்திட்டங்கள் இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். ஆனா அது அடுத்த கட்டங்களில் நீங்க சொல்லும் போது கொண்டு வந்து 72,000 கோடி கடன் வரும்னா நீங்களும் மறுபடியும் அதிமுக பின்பற்ற அதே இல்ல. ஏனென்றால் அதற்கு தான் ஒரு இண்டிகேட் பண்ணிருக்கோம், ஒரு சின்ன இண்டிகேஷன். அதாவது அதை அந்த நுட்பமாக படித்தவர்கள் அதுல பொருளாதார மேதைகள் அதை புரிந்து கொள்வார்கள். எப்படின்னா இந்த கிரானைட் குவாரிஸ் அதை தனியாரிடம் இருந்து ஒரு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல நடத்துவோம் சொல்லியிருக்கோம். சோ தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் என்றால் ஒரு இதை செய்கிறார் என்றால் அதற்கு பின்னால் அதை எப்படி செயல்படுத்த முடியும் என்னுடைய சந்தேகமும். சொல்லுங்க. நீங்க ஒரு ஏற்கனவே தனியார் வசம் இருக்கு, நீங்க மணல் குவாரி எடுத்துக்கிட்டா அரசுன்னு சொல்றாங்க, ஆனால் கான்ட்ராக்ட் ஃபுல்லா தனியார் கிடம் தான் இருக்கு. அங்கதான் பிரச்சனை. இப்ப கூட நேரடியாக நான் கனிமத்தையும் கிரானைட்டையும் அரசுடைமையாக்குவோம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அப்படி அரசுடைமையாக்குன்ற அந்த தைரியமான முடிவை திராவிட முன்னேற்ற எடுக்க தயங்குவது அதுதான். அதாவது எப்படி அப்படின்னா இந்த தேர்தல் அறிக்கை இன்று நேற்று உட்கார்ந்து முடிவு செய்து அவங்க கிட்ட பார்த்து இவங்க கிட்ட பார்த்து எடுத்த தேர்தல் அறிக்கை கிடையாது. தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 6 மாத காலமாக அந்த நமக்கு நாமே பயண திட்டத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அவர் மக்களிடம் கேட்ட குறைகள், அதற்கு ஒரு நிமிஷம் அதற்கு கொடுத்த தீர்வுகள் அவைதான் இந்த தேர்தல் அறிக்கையில வந்திருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையில வரும்பொழுது அதை ஒரு 10-15 பேர் கொண்ட குழு, அதுல பொருளாதார மேதைகள் இருந்திருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் எவ்வாறு நம்ம அந்த ஒரு பொருளாதாரத்தை உள்ள கொண்டு வர முடியும் தெரியும். அவர்கள் 6 மாத காலம் இந்த தேர்தல் அறிக்கைக்காக செலவு செய்திருக்கிறார்கள். நீங்க பொதுவாக அந்த தேர்தல் அறிக்கை பற்றி பேசுறீங்கன்னா கனிமம் கிரானைட்டுக்குள்ள மட்டும் பேசுறீங்க. கனிமத்தையும் கிரானைட்டையும் அரசுடைமையாக்காமல் முழு வருமானம் அரசு கிடையாதுன்றதான் யதார்த்தம். இல்ல அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னா சொல்றீங்க அரசுடைமை 2 லட்சம் இளைஞர்களை வச்சு ஒரு நிதியம் உருவாக்குவோம், அந்த நிதியம் இது போன்ற பணிகளை செய்யும் அப்படின்லாம் சொல்றீங்க. அது கேட்பதற்கெல்லாம் சரியா இருக்கு. கேட்பதற்கு செயல்முறை ஆக்குனா தான் இதெல்லாம் முறைப்படுத்த முடியும். அது உங்களுடைய கருத்து.
பொருளாதார மேதைகள் வந்து எங்களுக்கு வேற மாதிரியான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு மாடலை சொல்லியிருக்காங்க. அந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தலைவர் கலைஞருக்கு வந்து அந்த மாடல் வந்து சரியான மாடல் என்று தெரிந்திருக்கிறது. இந்த மாடலின் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று தெரிந்திருக்கிறது. அதனால அதை சொல்றீங்க. அரசுடைமை ஆக்கவில்லை அப்படின்றதுக்காகவே இல்ல மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட பாமக உள்ளிட்டவர்கள் உங்க மேல வைக்கிற விமர்சனமே கிரானைட் மணல் கொள்ளை போன்ற விஷயங்களை அரசுடைமை ஆக்கியவர்கள் தயங்குவது இவர்கள் இந்த இரு அரசுகளும் இதற்கு பின்பிருந்து செயல்பட்டு குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. செம்மண் திருட்டு பொன்முடி அமைச்சர் பொன்முடி மீது அந்த வழக்கு வந்து 18ஆம் தேதி தீர்ப்பு வருது. இந்த மாதிரி வந்து செம்மண் திருட்டுல அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஜாஸ் சினிமாஸ் சொல்லி இங்க இருக்க பீனிக்ஸ் மாலில் இருக்கக்கூடிய அந்த மல்டிபிளெக்ஸை வந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்து அதிமுக தலைமைக்கு நெருக்கமானவர்கள் வந்து வாங்கி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவருக்கான நேரம். அதாவது மரியாதைக்குரிய பேராசிரியர்களும் நண்பரும் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை தாங்கள் சொன்ன அத்தனையும் செய்துவிட்டோம் என்று சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அவங்க அறிவிப்புல பாத்தீங்கன்னா தமிழ் தாய்க்கு மதுரையில சிலை, அந்த சிலை எங்க இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய கடனை அடைப்போம். ஏன்னா திமுக கடன் வாங்கி வைத்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த கடனை அடைப்போம். நாங்க கடன் வளர்ந்திருக்கிறத தவிர கடன் அடைத்ததாக இல்ல. மின்மிகை மாநிலம் 4 லட்சம் கோடி ஆயிருக்கு. மின்மிகை மாநிலம் ஆக்கும். நாங்க இன்றைக்கும் பவர் கட் இருக்குது. இன்று கூட சென்னையில் 1 மணி நேரம் பவர் கட். இது மின்மிகை மாநிலம் இல்லை. பேருந்து கட்டணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் பேராசிரியர் நானும் நீங்க பேசுற போது இப்படியே ஆரம்பிச்சோம்னா யாருக்கு பேருந்து கட்டணம் உயரும் போது சொல்லப்பட்டது என்னன்னா டீசல் கட்டணம் உயர்ந்தது, வேறு வழி இல்லை. நாங்க டீசல் கட்டணம் குறைந்து இருக்கிறது. அதை குறைப்பதற்கு யார் தடுப்பது? இதே பேருந்து கட்டணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்த போது கடுமையாக குதித்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா குறைப்போம், நாங்க திரும்ப பெறுவோம் என்றார்கள். ஆனால் அது நடைபெறல. அதே போல பால் விலை உயர்வு, அதுக்கும் அது பொருந்தது. அத்தியாவசிய விலை பொருள் அத்தனையும், உணவுப் பொருள் அத்தனையும் விலை உயர்ந்திருக்கு. இவையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஐயா வேணா போய் பார்க்கலாம். அந்த தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் மிக முக்கியம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கட்டுக்குள் கொண்டு வருவோம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்கு அம்மா ஆட்சி காலத்துல, உங்க அம்மா ஆட்சி காலத்துல சந்தை சிரிக்கிறது. 81 படுகொலைக்கு மேல பட்டப்பகலில சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க பட்டியலிட்டு இருக்கிறார்கள். வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் ஓடிவிட்டார்கள், ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மீண்டும் ஆந்திரா வந்துட்டாங்க போல இருக்கு. தினந்தோறும் செய்தித்தாள்கள் எடுத்தீங்கன்னா வழிவரி கொள்ளை, ஏடிஎம் கொள்ளை, ஏடிஎம் கொள்ளை அத்தனை வந்திருக்கு. பேராசிரியர் இப்படி பேசுறது சரியில்லை, கேட்டுட்டு பேசுறது நல்லது. அவர்கள் சொல்லி இருக்கிறார். யாராவது ஒருவர் அப்ப மத்திய தேசிய பதில கேட்டுட்டு மறுபடியும் இல்ல மத்திய தேசிய பொருளாதார ஆய்வு குழுவே சொல்லியிருக்கு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஊழல் லஞ்சத்துல மிக முன்னிலையில் நிற்கிற மாநிலம் என்று. இந்த குற்றச்சாட்டு இவங்க 2 பேருக்குமே மாறி மாறி ஆண்டவர்கள் என்கிற காரணத்தால் பொருத்தமானது. எனவே இந்த விஷயங்கள்லாம் நீங்க கொண்டு வரணும். மறுபடியும் பேசுறேன். திமுக தனது தேர்தல் அறிக்கையை ஒரு சூப்பர் ஹீரோ, அதுதான் பேச போகிறது அப்படின்னு, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. 2 இடங்களில் ஹீரோன்னு கூட சொல்லியிருக்காரு. நான் கடைசியா கேட்ட போது அதை சிதம்பரம் சொன்ன உதாரணத்திலிருந்து சொல்லி சொல்றாரு. அவர்கள் இதுதான் எங்கள் திட்டம் அப்படின்னு முன்வைத்து போகும்போது நீங்கள் இதுவரை தேர்தல் அறிக்கையை கூட வெளியிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நிச்சயமாக அம்மா அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட தான் போறாங்க. ஆனா இவங்க ஆட்சியில 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னாங்க, அதை நிறைவேற்றவே இல்லை. கேஸ் ஸ்டவ் எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யவே இல்லை. ஆக வண்டி குதிரையை ஓட்டிட்டு இப்ப வந்து ஏதோ மாற்றம் கூட்டணி நான் அண்ணாவை சந்திக்கவில்லை என்றால், பெரியாரை சந்திக்கவில்லை என்றால் நானும் கம்யூனிஸ்டாக இருப்பேன், திருவாரூர் மாவட்டத்தில் வேலை செய்திருப்பேன் பேசுவீங்க. நான் மாலங்காவை சந்திப்பேன், மாஸ்கோவுக்கு செல்வேன், கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தான் என்று உறக்க பேசுவேன் அண்ணா பேசுவாரு. ஆனா நீங்க பேசுவீங்க. ஏன்னா நீங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால 4 லட்சம் கோடியா இருந்த ஜிடிபி வளர்ச்சி இன்னைக்கு 11 லட்சம் கோடி ஆயிருக்கு. கடன் தொகை கூட
25% இருக்கலாம்ன்றது 19.20% தான் கடன் வந்து கட்டுக்குள்ளதான் இருக்கு. எல்லாரும் தானே சார் GDP வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சிக்கு உகந்த வகையில தான் வந்து கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இல்ல அதுதான் ஒரு வளர்ச்சி திட்டங்கள்னு கொண்டு வரும் பொழுது அதை செஞ்சுதான் வளர்ச்சி திட்டங்களையோ ஒரு சில இலவச திட்டங்கள் ஆனா இந்த கடன் சுமை அதிகரிக்கும் போது மக்கள் தலையில் விழுகிறது அப்படிங்கிற ஜஸ்டிபிகேஷனுக்கு உடனே மத்திய அரசு காட்டுற அந்த கைட்லைனை கொண்டு வரது என்பது எப்படி சரியாக இருக்கும்ன்றதான் கேள்வி. இல்ல அதுதானே உண்மை. பல இடங்களில் மத்திய அரசோட கைட்லைனை எதிர்க்கிறீங்க. உங்களுக்கு சாதகமா இருக்கிற கைட்லைன் 25% 19% பெரிய வித்தியாசம் இல்லை. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து 70,000 80,000 கோடி ரூபாய் வந்து இங்கிருந்து வருமானம் மத்திய அரசாங்கத்திற்கு செல்லுகிறது வரி. ஆனா அவர்கள் நமக்கு திரும்ப தருவது ரொம்ப குறைவு. அதோட அடிக்கடி என்ன பண்றாங்க, சர்வதேச கச்சா எண்ணெய் டீசல் பெட்ரோலை அடிக்கடி உயர்த்துறாங்க. அப்ப அது விலைவாசி ஏற்றுத்தானே செய்யும். அதை சமாளிக்கிறது தான் அம்மா அவர்கள் வந்து பசுமையான எனக்கும் அதிமுக போச்சல ஜெயலலிதாவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு உங்க முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை தான் முன்வைத்திருக்கிறோம். வண்டலூரில் நடைபெற்ற மாநாட்டில் நாங்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய அளவில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் 2 இயக்கமும் வேண்டாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க தாக்கம்னு சொல்றீங்க, அதுல நான் வேறு பொருள் இருக்கான்னு பாக்குறேன். ஒன்று, உங்களை அதிமுக போச்சலா ஜெயலலிதாவிற்கு நேர் அப்படிங்கிற லெவல்ல உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்வது. மற்றொரு பக்கத்தில் திமுக அந்த போட்டியில் இல்லைன்னு மறைமுகமாக திமுகவை குற்றம் கையாளுறீங்களா? நான் வந்து நீங்க சொன்னதுனால இப்ப யூடர்ன்ல நான் வந்து சொல்றேன். சரவணன் நண்பர் சொன்னார், அதிமுக தொடர வேண்டுமா இல்லையா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்று சொன்னார். அது அல்ல, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதிமுக செல்ல வேண்டும் என்பது மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருக்கிறது. எல்லோரும் அந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த 2 இயக்கமும் செய்த தவறுகளை விஞ்ஞான பூர்வமாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நாங்கள் வந்து சாதாரணமாக ஏட்டுச்சுரக்காய் அளவிற்கு நாங்கள் சொல்லவில்லை. அதிமுக எதை சொன்னார்கள், எதை செய்ய தவறினார்கள். ஒரு குறிப்பு சொல்றேன். ஐயா அவர்கள் பல விஷயத்தை சொன்னார். விவசாயிகளுடைய தனிநபர் வருமானம் 2 அல்லது 3 மடங்கு உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். உயர்த்தி இருக்கிறதா? அனைத்து மாவட்டங்களிலும் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் சொன்னாங்க. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க? குடும்பத்திற்கு 20 லிட்டர் உதாரணம் இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். 20 லிட்டர் தண்ணி தருவோம் சுத்தமான. ஆனா 10 ரூபாய்க்கு தண்ணி வைக்கிறாங்க. 5.6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இதனால் கொடுப்பாங்க. இல்ல 2000 அவங்களோட அறிக்கையில் 2013 5000 மெகாவாட் மின்சாரத்தை தமிழக அரசு உற்பத்தி செய்யும். 3000 மெகாவாட் சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்வோம்னு சொன்னாங்க. 1 மெகாவாட் மின்சாரம் இந்த அரசால் உற்பத்தி நேரடியாக உங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எனக்கும் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு இடத்துல கூட உங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லல. இதுக்கு நான் உங்கள் விமர்சனங்களே அவர் பொருட்படுத்துற மாதிரியே தெரியல. அதாவது பூனை கண்ண மூடிட்டு பூலோகமே இருண்டுடும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தருமபுரியில போய் இப்பொழுதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எதிரிகளே இல்லாத இடத்துல போய் திமுகவை பற்றி மது ஒழிப்பை நீங்கள் பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று பேசினார். அந்த ஊர்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரையில 40 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத ஒரு சாதனையை முறியடித்து அங்கே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில அதையெல்லாம் மறந்துட்டு அப்படி ஒரு எதிரி இருப்பதாகவே அடையாளம் தெரியப்படாமல் எனக்கு ஏதோ எதிரி திமுக தான் போன்று என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவது. 2 கட்சிகளும் கூட்டு சதி செய்யக்கூடியவர்கள். எப்படி என்றால் 5 ஆண்டு எனக்கு 5 வருஷம் உனக்கு, இதுல யாரும் 3வது நபர் உள்ளே வந்துவிடக் கூடாது என்ற இருவரும் எழுதப்படாத ஒப்பந்தமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டு சதி நான் இப்ப சொல்றேன். ஏன்னா இவர்களுக்குள் எந்த விதமான கருத்து மோதல்கள் இவர்களுக்குள் இருந்தாலும் ஜெயலலிதா 5 ஆண்டு ஆட்சி செய்கின்ற பொழுது 5 ஆண்டுகளில் சரவணன் அவர்கள் சொல்லட்டும், 5 ஆண்டுகளில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் யார் நடந்து கொண்டார்கள்?
கடைசி 6 மாதம் இல்ல, இது வந்து சரவணன், நீங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க ஏதோ 1000 போராட்டங்களை நடத்தியது போல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதே 1000 போராட்டங்களை புதிய தலைமுறைகள் இதே நேர்பட விவாதத்தில் 4 ஆண்டுகளாக பேசப்பட்ட பொருள் எது என்றால் எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய அறிக்கை தான். இப்பொழுது ஒரு வருடம் இவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக குறைகளை சொல்லி மீண்டும் 4 ஆண்டுகளாக நாங்கள் எந்த அதிமுகவுக்கு எதிராக பரப்பிய அந்த பரப்புரையின் காரணமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை இப்படி எதிரிகளே இல்லை என்று சொல்லி அதன் மூலமாக அறுவடை செய்யக்கூடிய முயற்சியை நீங்க எதிரிகளே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க நீங்க பொட்டன்ஷியல் எனிமி இல்லை நினைக்கிறதுல அவங்களுக்கான உரிமை இருக்குல்ல. இந்த விஷயம் இல்ல நான் வந்து அதிமுக போச்சுல ஜெயலலிதா மட்டும் சொல்ல, நீங்க திமுக போல ஸ்டாலினிடம் போய் அன்புமணி ராமதாஸ் இப்படி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாருன்னு ஒரு செய்தியாளர் கேட்டா அதை நான் பொருட்படுத்த போவதில்லைன்னு தான் சொல்றாரு. இருவருமே கேள்வி உங்களுக்கு தான் அவர் பதிலை கேட்ட சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. இதே ஸ்டாலின் போய் மருத்துவர் ஐயா அவர்கள் 42 பகுதிகளை நீங்க வந்து வரைவு தேர்தல் அறிக்கையில் சொன்னா அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அன்புமணி ராமதாஸ்களை விட்டு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இருவருமே ஜெயலலிதாவும் ஸ்டாலினும் கலைஞரை விடுங்க, அவர் நாங்க கேட்டோம்னா பதில் சொல்லுவார், குறைஞ்சபட்சம் பதிலாவது சொல்லுவார். ஸ்டாலின் அவையெல்லாம் தாண்டியவரை போன்று இந்த உலகத்துல எனக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. எனக்கு தனிநபர் விமர்சனத்தை தேவையில்லாமல் செய்ய வேண்டாம். தனிநபர் விமர்சனத்தை தேவையில்லாமல் செய்ய வேண்டாம். நானும் அப்பொழுது தனிநபர் விமர்சனத்தை செய்ய வேண்டும். அதனால வந்து தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நான் தனிநபர் விமர்சனம் செய்தால் யாருமே நீங்கள் செய்வது தனிநபர் விமர்சனம். வழக்கறிஞர்கள் சட்டம் தெரியும். இரண்டு இயக்கங்களும் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுடைய துணையாக மட்டுமே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவருடைய சுயபலத்தால் வெற்றி பெறவில்லை. நீங்க நிறைய குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம், சின்ன சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 மாத காலங்களுக்கு முன்னால் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்வார் அப்படின்றால், நான் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு டிபேட்டுக்கு அழைக்கிறேன், அவர் வருவாரான்னு அதுவரை வந்து செல்வி ஜெயலலிதாவிடம் கேட்கக்கூடிய தைரியம் கிடையாது அவர்களுக்கு. பயம். ஏன்னா ஆட்சியில வந்து முழு மிருக பலத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வந்து அந்த தைரியம் வரவில்லை. இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது, அதாவது தேர்தல் வந்து விட்டது, அதாவது அந்த எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் மிஷினரிக்குள்ள போயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் தான் இப்போ இன் கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்டேட். இப்போ வந்து எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டின்றார். இதை எங்க கொண்டு போய் சொல்லுவது? ஜெயலலிதா அவர்கள் பெங்களூர் சிறையில் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு சிறைக்கு சென்ற போது தைரியமாக கருத்து சொன்னவர்கள் நாங்கள். உங்க கலைஞர் என்ன கருத்து சொன்னாரு இப்ப சொல்லுங்க. நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணீங்க, அந்த வழக்கை சொல்லுங்க. இப்ப அந்த வழக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு. ஜெயலலிதா வழக்கை நடத்தி அந்த பேச வேண்டாம். அதான் சொல்லுங்க. நான் சொல்றேன். இப்ப கலைஞருக்கு பொறுப்பு இல்லையா? இப்ப சொல்றேன். ஒரு ஊழல்ல ஒரு முதலமைச்சர் பதவியை இழக்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பதில் சொல்ல விரும்பவில்லை மற்றவர் சொல்ல நீங்க சரியா தெளிவா பதிவு செய்யணும். யாருடைய தனிநபர் சார்ந்த முடிவுகள் இந்த நேரத்தில் யாருடைய கஷ்டங்கள் மக்களுடைய அனுதாபம் ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது. எது எக்கடு கட்டாலும் பரவாயில்லை, நான் ஆட்சிக்கு வரணும், தேவையில்லை. இதுதான் இந்த கருத்து. அந்த வழக்கிற்காக இன்று வரை போராடி கொண்டிருப்பது திமுக. அந்த வழக்கு வந்து ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டு எங்கே வந்து சிதைந்து விடுமோ அப்படின்ற நிலையில வந்து பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் சென்று அந்த வழக்கை நடத்தியெல்லாம் தெரியும். அதுதான் சொல்றேன், அந்த வழக்கை நடத்திய திமுக. இது போல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எந்த பயனும் கிடையாது. இடைவேளை அம்மா அவர்கள் மீது இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு பிரகாரம் இன்னைக்கு அவங்க வந்து விடுதலையாகி தான் இருக்கிறாங்க. அதனால அது மாதிரிலாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. மேல்முறையீட்டுல நிச்சயமா அவர் வெற்றி பெறுவது உறுதி. ஆடுது சொந்த பலத்தில் ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்கறாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 37 தொகுதிகளில்
சட்டமன்ற தொகுதி வாரியா கணக்கெடுத்தா கூட 234 சட்டமன்ற தொகுதிகளில் 217 தொகுதிகளில் 10,000 15,000 வாக்குகளுக்கு மேலதான் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு. இது அனைத்து இந்திய அண்ணா திமுக சொந்த பலத்துல அம்மாவுடைய பலத்தால 91 அப்புறம் தானே முதல் முறை சொந்த பலத்தால் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முறை தானே இவங்க ஒரு முறை தான் முன்பு எல்லாமே கூட்டல் தானே இருந்தீங்க. அதனாலதான் இப்பயே நாங்க அது மாதிரி இருக்கிறோம். அதனாலதான் வந்து கடந்த நாடாளுமன்ற நிலைப்பாடு இல்ல நீங்க இடதுசாரி கட்சிகளோ மதிமுக விடுதலை சிறுத்தைகளோ பாட்டாளி மக்கள் கட்சி நோக்கி நீங்க வைக்கிற விமர்சனம் என்ன? மாறி மாறி எங்கள் மீது சவாரி செய்தீர்கள், இப்ப வந்து மாற்று சொல்றீங்க. ஒரு தேர்தலை தாண்டி எல்லா தேர்தலையும் நீங்களும் அவங்களோட மாறும். அந்த மக்களுடைய தேர்தலுக்கு பிறகுதான் வெள்ளம். இந்த வெள்ளத்துல நேரடியாக சந்திக்காத முதலமைச்சர் வாட்ஸ்அப்ல செய்தி பாக்குறோம். இப்ப வந்து மக்கள் நேரடியாக கூப்பிட்டு வெயில நிக்க வச்சு 4 பேர் செத்து இருக்காங்க. மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் மத்திய வந்து சிறப்பாக செயல்பட்டது இந்த வெள்ள நிவாரணத்துல வந்து இந்த தமிழக கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு கண்டிக்க வேண்டிய விஷயம் இது. மத்திய அரசு என்ன கனவுலா? இல்ல அவங்க சொல்றது அப்ப என்ன நீங்க சொல்றாங்க நீங்க செய்யறாங்க நீங்க செய்யற போய் ஓய்வு எடுக்கிறீங்க. முதலமைச்சர் அணுக முடியாத இருக்கிற போது ஏற்பட்ட மக்கள் பார்த்து வெள்ளத்துல போய் நேரடியாக ஈடுபடாத நீங்கள் மக்களை வெயில கூப்பிட்டோம். வாட்ஸ்அப்ல பேசிட்டு போக வேண்டியதானே? ஒரு அரசு என்பதே இல்லங்க. ஒரு அரசு இல்ல. 10,000 டன் வராம தடுத்து காத்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் யுத்தம் அப்படின்னு விஜயகாந்த் எல்லா மேடைகள்லயும் பேசுறாரு. பிள்ளை பிடிக்கும் வேலையில் ஈடுபடுகிறார்கள்னா வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. இது போன்ற விமர்சனங்களை எப்படி பாக்குறது? மறுபுறத்துல பிரேமலதா விஜயகாந்த் சதாம் ஹுசேன் வரைக்கும் உதாரணங்கள் எல்லாம் கொண்டு போறாங்க. இதெல்லாம் எத்தகைய பேச்சு? இது போன்ற பரப்புரைகள்லாம் மக்களும் ஈடுபடுமா? நிச்சயமா. அதாவது நீங்க சொல்றது வந்து கருத்தோடு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுவா இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஒற்றை புள்ளியில தான் பார்க்க வேண்டியிருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா இதுவும் இருக்கு. இயற்கை வளம், கனிம வளங்கள், கொள்ளை, மணல் கொள்ளை, இதெல்லாம் இருந்தாலும் கூட யுத்தம் என்பது ஒரு பாயிண்ட்ல நீங்க சொல்ல போனீங்கன்னா தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம் தான். இது வந்து மகாபாரத தர்மத்தை நான் சொல்லல, நியாயத்துக்கும் அநியாயத்துக்குமான யுத்தமாக நாங்கள் கருதுகிறோம். என்ன காரணம்னா மகாபாரதம் பேசுறது ஒரு எப்பிக்குங்கிற முறையில பேசுறோம் தப்பு இல்லையா? நாங்க வந்து கம்பராமாயணத்தை பற்றி அதனுடைய இலக்கியம் குறித்து மேடைதோறும் பேசியவர்கள் தான், பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான். அதனால ஒன்னும் தவறு இல்லை. ஆனா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த விஷயத்துல 48 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மையமான பிரச்சனைகள் தீர்க்கப்படலை. இன்னமும் கச்சத்தீவு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றுதான் 2 பேருமே அறிக்கை சொல்ல முடிகிறது. 2 பேருமே அதுதான் பேச முடிகிறது. தவிர இதுக்கான தீர்வு என்று வருகிற போது ஒன்று மத்திய அரசோடு சமரசப்பட்டுக் கொள்கிறார்கள், அல்லது மாநில உரிமைகள் என்று வருகிற போது அமைதியாகி விடுகிறார்கள். இந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை இதை தீர்ப்பதற்கு ஒரு மாற்று அரசியல் தேவை, ஒரு மாற்று தேவை. அங்கதான் திரு லெனின், நீங்க மக்கள் நல கூட்டணியா இருக்கும்போது ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் அப்படின்னு சொன்னோம். தேமுதிக தனியான ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடுமா வெளியிடலையாங்கிற முடிவு இன்னும் இறுதிப்படுத்தப்படவில்லை. நீங்க மாற்று அப்படின்னு சொல்லும் போது உங்க இந்த 3 பார்ட்டிக்குமான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? எதை வைத்து இவர்கள் எதிர்க்கிறீர்கள்? இது போன்ற ஒரு ஸ்பெசிஃபைடு ப்ரோக்ராம் இல்லாதனாலதான் ஒரு பொதுப்படையா தர்மத்துக்கு அதர்மத்துக்கான யுத்தம், இவர்களா அதர்மம் செய்வர்கள், நல்லவங்க நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம், நல்லவங்க வெல்வது நிச்சயம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? நல்லவங்க கெட்டவங்க பொதுப்படையா பேசுதே வாக்குகள் அறுவடை செஞ்சு நம்புறீங்களா? நிச்சயமா. அதாவது என்ன காரணம்னா, ரொம்ப காலம் பேசி 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 அதை கேட்டு கேட்டு மக்கள் புளித்து விட்டார்கள். திமுக அதிமுக பரப்புரை பார்த்து மக்கள் பெரும் வெறுப்புல இருக்கிறாங்க. எனவே சுருக்கமாக பேசணும், எது தேவையோ அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுடைய தலைவர்கள் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரு விஜயகாந்தை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிற மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அதுக்கு முன்பே, எங்களோட கூட்டணிக்கு வருவதற்கு முன்பே அது சிறந்தது, இந்த கூட்டணி ஒரு நல்ல கொள்கை கூட்டணி என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இப்ப திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் சொல்றது என்ன, ஆள் பிடிக்கிறதுன்னு சொல்றதா உண்மை. அது ஒரு கட்சியை உடைக்கிறதுன்னு வர்றபோது நீங்க ஒரு கட்சியை விரும்பி நான் ஒரு கட்சியில போய் சேர்றது என்பது வேறு. ஆனால் நான் என்னை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தூண்டில் போடுவது இருக்கு பாருங்க, இது ஜனநாயக புறம்பானது.
இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே பொருள். இல்ல 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 சந்திரகுமாருக்கு விருப்பம் இல்லாம போய் மக்கள் தேமுதிக நான் சொல்ல வரேன். சந்திரகுமார் சொன்னாரு, சந்திரகுமார் என்ன சொல்லணும், ஒரு மாற்று ஆட்சி முன்வைத்திர போது அதனுடைய பரப்புரையில 3 கட்டத்துல வந்துட்டு 3 கூட்டங்கள்ல கலந்து பேசிட்டு இருந்தவர் திடீர்னு போறாரு. அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் திடீர் என்ற அந்த மாற்றம் எதனால வந்தது, எந்த கணத்தில் மாறினாரு? அதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் கலைஞர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, தேமுதிக எங்களோடு வரும், பாலில் தான் பழம் விழும், பழம் வரும் என்று காத்திருக்கிறோம் சொன்னாரு. ஆனா என்ன ஆச்சு, பழம் நழுவி தேனில் விழுந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி என்கிற கொள்கை பலமிக்க மாற்றி முன்வைக்கிற ஒரு தேனில் விழுந்திருக்கிறது. பழத்துக்கும் பாதுகாப்பு, தேனுக்கும் நன்று, மக்கள் ரெண்டையும் சாப்பிட்டா டானிக். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனவே அவர்கள் வாய் புளித்து போய் இன்றைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. தெரிந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்வி. தெரிந்தவர்களிடம் கொடுத்தார்களே 48 வருஷம் இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்களே, இவங்க 2 பேரும் நீங்க விடுங்க, 2 பேரும் ஒருத்தர் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை. கலைஞர் தொலைக்காட்சி எடுத்தீங்கன்னா எல்லாம் இந்த ரெண்டு கூட்டம் நீங்க சொல்லக்கூடாது. கமெண்ட் பண்ற வேலை உங்களுக்கு கிடையாது. நீங்க நான் பேசிட்டு நீங்க ஒழுங்கா நடந்துட்டு இருக்கீங்களா? அந்த அப்படி வேண்டாம், அப்படி போக தனி மனித இதை பற்றி பேசுகிற போது நீங்க நிறுத்துங்கன்னா இது என்ன பொருளை விட்டு வேறுபட்டு போக வேண்டாம், பொருளை விட்டு வேறுபட்டு போக வேண்டாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இந்த 40 வருட கால திராவிட ஆட்சி தமிழகம் வீழ்ந்து விட்டது. திராவிட ஆட்சி சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சின்னு சொன்னேன், திராவிட ஆட்சின்னு பொதுவா சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 50 வருடத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து தமிழ்நாடு, இப்ப ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி மத்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல ஒரு செகண்ட் பிளேஸ், ஒரு பொருளாதார இதுலயோ இல்ல வந்து ஒரு சோசியல் இண்டைசஸ்லயோ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்பாட் இல்ல ஒரு தேர்ட் ஸ்பாட்ல இருக்கு. சோ நம்ம வந்து முன்னேற்றம் நீங்க பேசுங்க, ஊழலில் முதலிடம் நீங்க மோனோலாக் பண்ணுங்க. விவாதத்துக்கு வந்திருக்கோம், உங்களை இடையில குறுக்கீடு பண்ண விரும்புறீங்க. மிஸ்டர் நீங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி போக வேண்டாம், அப்படி பேசுறீங்க. அவரை வச்சு நீங்க நடத்துங்க, நீங்க மட்டும் அவருக்கான யாரா இருந்தாலும் இடைவெளிக்க வேண்டாங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். யாரும் இடைவெளிக்க வேண்டாம், அவர் முடிங்க சரவணன். சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முதல் 3 இடங்கள்ல வந்து தமிழகம் வந்து எப்பவுமே வந்து அந்த சோசியல் இண்டைசஸ்லயோ பொருளாதார வளர்ச்சியிலயோ மேல இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது நாம் எதோடு கம்பேர் பண்ணுவது? இந்தியால இருக்க தமிழ்நாடு வந்து இந்தியால இருக்க ஸ்டேட்ஸோட தான் கம்பேர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு முதல் இடத்திலேயோ 2வது இடத்திலேயோ இருக்க கட்சியோ இல்ல ஒரு ஆட்சி வந்து இந்த 40 வருடத்துல வந்து முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தாழ்ந்து விட்டதுன்னு சொல்லி எதை வைத்து நாம் சொல்கிறோம்? எந்த கம்பாரிசன்? அப்படிதானே பார்க்க முடியும். ஒரே நிமிஷம் தமிழ்நாடு வந்து நம்ம வந்து யுஎஸ்ஏவோட கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல கிரெடிட் கொடுக்கலாமா? இல்ல அப்படி கிடையாது. கல்வியில திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே இந்த கிரெடிட் கொடுக்கலாமா? ஏன்னா திமுக ஆட்சியில வந்து எந்தெந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டங்களின் மூலமாக தான் இந்த வளர்ச்சி வந்திருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது இந்தியா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இதுல வந்து ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கு. சென்னை வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மின்னணு ஏற்றுமதியில வந்து ஒரு சிறந்த நிலையை அடைந்திருக்கு. அப்படின்னா 1997ல தமிழ்நாடு திமுக அரசு கொண்டு வந்த அந்த டைடல் பார்க், அதாவது ஐடி பாலிசி 97ல, அதுக்கப்புறம் 99ல கொண்டு வந்த அந்த டைடல் பார்க், அப்புறம் இந்த OMR வந்து இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவேவா மாத்தினது. இந்த ஒரு முயற்சி வந்து அப்படியே தமிழக தலையெழுத்தை அப்படியே மாற்றி திட்டங்களை பட்டியலிடலாம். என் கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி நான் கேட்டுறேன், நீ இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கும் போது திமுக அதிமுக 2 ஆட்சிகளும் 48 ஆண்டு காலமாக தமிழகத்தை இருட்டில் தள்ளிவிட்டது, பல சரிவுகளுக்கு இவர்கள் தான் காரணம் சொல்றாங்க. அதை நீங்க மறுத்து நீங்க கிளைம் வைக்கும் போது இந்த 2 கட்சிகளும் சரியாக செயல்பட்டதுன்னு கிளைம் வைக்கிறீங்களா, இல்ல உங்க ஆட்சியில மட்டும் தான் நடந்தது? இல்ல, எங்க ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் வந்து இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறேன். ஏன்னா மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு நீங்க 2 கட்சிகளும் மாறி மாறி வைக்கிறீங்க. என்ன குற்றச்சாட்டுனா, எங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட இதே போல வந்து 1000 உதாரணங்களை காட்ட முடியும். தமிழகம் வந்து வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்றால் பொருளாதார வளர்ச்சி யாரும் மறுக்கல. திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்றது, திமுக ஆட்சி விட்டு போகும்போது போன பிறகு அதிமுக திட்டங்களை பின்தொடரவில்லை, அதை தொடர்ந்து செயல்படுத்தவில்லைங்கிறாங்க.
அதிமுக போகும்போது நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை திமுக திமுக வந்து எப்பொழுதுமே 48 ஆண்டுகள் அதாவது ஒரே நிமிஷம் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம் என்னன்னா, திமுக வந்து எப்பொழுதுமே வந்து மற்ற ஆட்சியில வந்து நடைபெற்றக்கூடிய அந்த சிறப்பான திட்டங்கள் எதையுமே முடக்கியதில்லை. ஆனால் அதிமுக வந்து இதற்கு விதிவிலக்கு. சரி, இல்ல அதெல்லாம் விதிவிலக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வீராணம் திட்டம் இவங்க காலத்துல கொண்டு வந்து முடிக்காம போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் அம்மா அவர்கள் புதிய வீராணம் திட்டம்னு கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களுக்கு இன்னைக்கும் தண்ணியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து இவங்க ஆட்சியில் கொடுத்ததை விட இன்னைக்கு 2 மடங்கு அதிகமா வந்து இன்னைக்கு ஏறத்தாழ 17 லட்சம் பேருக்கு மேல வந்து அதை பலன் அடையக்கூடிய அளவுக்கு 4 லட்சம் ரூபாய். உங்களுக்கு வரலாறு தெரியும் இல்ல? உங்க மேல வரலாற்று ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கப்படுது. திமுக அதிமுக இரு திராவிட கட்சிகளும் தமிழகத்தை வளர்ச்சி பாதை கொண்டு செல்லவில்லைன்னு. அதை நீங்க மறுக்கும் போது இந்த இரு கட்சிகளும் கிரெடிட் கொடுக்கலாமா? இல்ல, நான் எங்க ஆட்சிக்கு வந்து யார் யார் கிரெடிட் கொடுத்துக்கிறாங்கிறதுக்கு சொல்ல வரேன். அமர்த்தியா சென் என்ன சொல்றாரு, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கே வந்து தமிழ்நாடு வந்து முன்னோடியா இருக்கு. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, தொழில், சிறு குறு தொழில், இருங்க போக்குவரத்து, சாலை, அடிப்படை கட்டுமான வசதிகள், இப்படி எல்லாவற்றிலும் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு தான் தெற்காசிய நாடுகள் வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாராட்டு பெற்றது. இன்றைக்கு மத்திய அரசாங்கமானது மாநிலங்களுக்கு விருதுகள் கொடுக்கும் பொழுது 24 விருதுகள் கொடுத்திருக்கு. அதுல கல்வி, சுகாதாரம் உட்பட 8 விருதுகளை அப்படி என்றால் மாநிலம் முன்னேறல் அர்த்தமா? நீங்க இலவசங்களை எதிர்க்கிறீர்கள். ஆனா ஒரு நிமிஷம், இலவசங்களை எதிர்க்கிறீங்க. உங்க தேர்தல் அறிக்கையில மாணவர்களுக்கு பேனா முதல் ஐபேட் வரைங்கிறீங்க. லேப்டாப் இலவசமா கொடுத்தா தப்பு, ஐபேட் இலவசமா கொடுத்தா சரியா? முழுசா இலவசமே கூடாது என்று சொல்வதல்ல. எதற்கு கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு அந்த சமூகத்திற்கு அந்த தனிநபருக்கு பயனடைக்க போகிறது என்பதுதான் முக்கியம். வாக்கை மையமாக வைத்து கவர்ச்சி இலவசங்களை கொடுக்க வேண்டுமா, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை கொடுக்கணுமா அப்படிங்கறதுதான் விஷயம். பாட்டாளி மக்கள், நீங்க மதித்தட்டு மக்களுக்கு ஐபேட் தேவைன்னு சொன்னா அவங்க லேப்டாப் தேவைன்னு சொல்றாங்க. அதை விட வந்து மிக்சி கிரைண்டர்ல கிராமத்து மக்களுக்கு வந்து பயன்படுறது இல்லையா? பாட்டாளி மடிக்கணினி வந்து கிராமத்து ஏழை மாணவர்களுக்கு பயன்படுறது இல்லையா? வரைவு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அதற்கு பிறகு இறுதி தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்ட போது 2 மணி நேரங்கள் பத்திரிகையாளர்களோடு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி இந்த அறிக்கையை நாங்கள் தயாரித்திருக்கிறோம், இதை எப்படி நடைமுறைப்படுத்துவோம் என்பதை எல்லா துறைகள் சார்பாக பல்வேறு விதமான கேள்விகளுக்கு மிக சரளமாக அவர் பதிலளித்தார். சரவணன் அவர்கள் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்டார். நான் அது வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும். என்னன்னா, தொடர்ந்து எனக்கு பதில் சொல்லுங்க என்று கேள்வி கேட்கிறார் என்று சொல்கிறார். மக்களாட்சியினுடைய தத்துவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த காலங்கள்லாம் இது போன்று நேரடி விவாதங்கள் என்பது இல்லை. கடந்த காலங்களாம் நேருக்கு நேர் என்பது கிடையாது. ஒருத்தர் ஒரு தவறு, ஒரு அரசியல் ரீதியான விஷயம் என்றால் அழைத்து வைத்து கேட்கிறீங்களா, அது போன்ற நடைமுறை என்பது முன்னாடி கிடையாது. இது போன்ற விவாதங்கள் என்பதெல்லாம் முன்னாடி கிடையாது. முன்னாடி எல்லாம் வெள்ளை சட்டை போட்டுட்டு போனவர் இப்போ நம்ம கலர் சட்டை போட்டு போறோம். அவர் அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் செல்லக்கூடிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய திட்டத்தை எப்படி நான் செயல்படுத்துவேன் என்பதை பத்திரிகையாளர் சொல்லுகின்ற பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது செயல் முதல்வராக செயல்படக்கூடிய சொல்லி முடிச்சிடறேன். அப்படி சொல்ல முடிக்க வரது எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுது பத்தாது. நான் சொல்ல மக்களுக்கு புரியும். கேள்வி சேர்த்து நான் முடிச்சிடறேன். என் கேள்வி சேர்த்து ரொம்ப முக்கியமானது சரவணன் கேட்பதிலிருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்களை நேரடி வாதத்திற்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுற திரு அன்புமணி ராமதாஸ் ஏன் ஜெயலலிதா அவர்களை நேரடி வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது? இப்ப அழைப்பு விடுகிறோம் உங்கள் மூலியமாக புதிய தலைவரின் அடிப்படையாக கொண்டு நாளை திரு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரடி விவாதத்துக்கு அழைத்து அறிக்கை விடுவாரா? நிச்சயமா. அதாவது நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றீங்கல்ல, செம்மல் அவர்கள் சொன்னார்கள், இதன் அடிப்படையில் நீங்க அழைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு தகவல் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு ஊடகவியலாளர். சரி, அப்படியே எடுத்துக்கலாம். சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த கலாச்சார மாற்றங்கள் நிகழக்கூடிய நிலையில் ஒரு ஆட்சி கட்டிலில் முதலமைச்சராக அமரக்கூடிய நபர், நான் இப்படியெல்லாம் ஆட்சி செய்வேன், இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய நிர்வாகத்திறன் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவும் கலைஞர் விரும்பினால் கலைஞர் அல்லது செயல்படும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அல்லது விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், யாரெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் செயல்படும் முதல்வர் சொல்றீங்க, அவர் தான் அடுத்த முதல்வர் கட்சிக்காரர். அது அவருடைய முடிவு. நான் சொல்றேன், அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அது தலைவர். நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இது வந்து ஜனநாயகத்தினுடைய அடுத்த பரிணாமம் என்ற அடிப்படையில்
இது போன்ற விவாதங்களை வரவேற்கக்கூடிய சரி. மனநிலை வேண்டும். அது இதை இறுதி கருத்து. ஒரு வரியில் தவிர்ப்பது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, நான் நேரம் கடந்து போயிட்டு இது வந்து என்னன்னா இறுதி பயத்தின் கருத்து. காரணமாக நான் வரேன். இருக்குமோ என்ற அச்சம் எல்லாருக்கும் சுருக்கமா உங்க இறுதி கருத்து. அதாவது இப்போ தேர்தல் பரப்புரை நண்பர் சொன்னதுதான் உண்மை. ஆனா அது சினிமா பாணியில வருகிறது. ஒரு காலத்தில் மக்களை திரட்டி எளிமையான முறையில் பிரச்சாரம் இன்னைக்கு நடக்குது. 93 வயதுல மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த VS அச்சுதானந்தன் அவர்கள் மக்களோடு போய் நிற்கிறார். ஆனா இப்ப நடக்கிறது என்ன? நான் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் சரி, அன்புமணி சரி, ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ணுவாங்களோ அதை போன்ற ஒரு புதிய முறைகளை கையாளுகிறார்கள். நவீனங்களை கடைபிடிப்பது என்பது வேறு. நான் கேட்கிறேன், அவங்களும் தெருவா வெயிலையும் இதுலயும் போய் மக்களை சந்தித்து தானே பேசுறாங்க. இல்ல, சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஏசி ரூம்ல இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மட்டுமே ஈடுபடுவது, விஜயகாந்த் உட்கார ஆடைகளை மாற்றுவதன் மூலம் மட்டுமே ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட முடியாதுங்கிறத நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம் விழுப்புரம். விழுப்புரத்துல இன்றைக்கும் குடிசைகள் அதிகம் இருக்கிற மாவட்டம் அதுதான், தருமபுரி தான். இதை மாற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்திருக்காங்க, அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர்கள் வளர்ந்திருக்கிறார்களே தவிர அங்க இருக்கிற சாதாரண மக்கள், வன்னியின மக்களை நான் சொல்றேன், இன்றைக்கும் பஞ்சை பராரியாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரே சின்ன கருத்து கருத்துக்களையும் அதனுடைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கிறது. விஜயகாந்த் இப்படி செய்வார் என்று நீங்கள் எந்தவித தார்மீக அடிப்படையிலும் உங்களால் நியாயப்படுத்த முடியாது. சின்ன கருத்து. அதாவது அனைத்து பிரச்சாரங்களிலுமே வந்து செல்வி ஜெயலலிதா வந்து என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு தாய் போல நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது ஒரு தாய்க்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தாயிடம் வந்து நாங்கள் அந்த அன்பு தாயிடம் வந்து ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் இந்த வந்து ஒரு சாமானிய குடிமகனாக நான் வைக்கிறேன், தயவு செய்து காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை அந்த மக்களை போட்டு அடைத்து வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்யாதீர்கள். பாவம், அவர்கள் அந்த வெயிலிலே 10 நிமிடம் கூட எங்களால் நிற்க முடியவில்லை. பதில் ரொம்ப சுருக்கமா. மாண்புமிகு அம்மா அவர்களை விட மக்களுக்காக கவலைப்படுகிறவர்கள் வேறு எந்த தலைவரும் கிடையாது. ஏன்னா வந்து வெறுமனே மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், மற்றவங்க எல்லாம் குடும்பத்திற்காக நான், குடும்பத்திற்காகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள், அரசியல் செய்கிறார்கள். ஆனால் அம்மா அவர்களை பொறுத்தவரை அவரை விட மக்களை நேசிக்கிற தலைவர் யாரும் கிடையாது. ரெண்டாவது வந்து பிரபு சாவ்லா என்ற ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் பல மாதங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தலிலே 2011 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கார் சொல்லி பல மாதங்கள் பயணம் செய்து ஆய்வு செய்த பிறகு தன்னுடைய பத்திரிகைகளை கட்டுரை எழுதுகிறார். ஆக மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் மக்களுக்காக, மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார், மக்கள் அவர்கள் அம்மாவை விரும்புகிறார்கள். எனவே மீண்டும் வந்து தமிழகத்தில் வரும் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். இதுல எதிர்கட்சி தலைவராக கூட சரியாக செயல்படாத எப்படி வந்து முதலமைச்சராக செயல்படுவார் என்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அழுத்தமான குரல், பரவலான குரல் 2 இயக்கத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒலித்துக் அடிப்படையில் அந்த சிறத்தன்மை உடைய இயக்கமாகவும் தலைவராகவும் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை அடிப்படை வச்சு விவாதிச்சிருக்கோம். அதுக்கான எண்ட் என்பது என்னைக்குமே இருக்காது. இது போன்ற விவாதங்களை மறுபுற தரத்திலையும் வைக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு